ஸோ ஜென்ரலாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் அப்படின்ற வேர்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டைமுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டில் வந்து இருக்கிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்மோஸ்ட் அப்படின்ற ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்மளோட ஏபிசிடியோட ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அழகான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் தேதி 1வது மாதம் 2017ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை. பௌர்ணமியான அன்று சிவாலயங்களில் போய் தரிசிப்பது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சுறுசுறுப்போடு நீங்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள், சாதனைகளை புரியக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காணப்படும். சோம்பலிலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். சுறுசுறுப்பாக உடற்பயிற்சி மற்ற விஷயங்களில் ஸ்டார்ட் செய்யுங்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும். சுபகாரிய பிராப்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி வரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு கட்டுவது, மண் வாங்குவது போன்ற விஷயத்திற்கெல்லாம் பேசுவது இன்றையிலிருந்து வரக்கூடிய தை மாதத்தில் கண்டிப்பாக அந்த கட்டுமான வேலைகளெல்லாம் ஆரம்பிப்பதும், புதிய விஷயத்தில் புதிய சுபகாரியத்திற்கு உண்டான விரயங்களுக்கு தைரியமாக இருப்பதும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உங்களையும் உங்கள் சார்ந்தவர்களையும் மேன்மைப்படுத்தும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் காணப்படுவதுடன் சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல விஷயங்கள் கூட ஆரம்பித்துள்ளது. உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை போன்ற குடும்பத்தில் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படுகிறது. தொலைதூர பயணத்துக்கு திட்டமிடுவீர்கள். அந்த பயணங்கள் வெற்றிகரமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் பூர்வீக சொத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், வெளிவட்டாரத்தில் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் இணக்கமற்ற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஒரே வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டைகள் குடும்பத்தில் ஒட்டுமொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். ஈகோ கிளாஷ் இல்லாமல் விட்டு கொடுத்தல் நீங்களாகவே மிதுனமே இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மனசஞ்சலங்கள் காணப்படக்கூடிய நாள். அனாவசிய செலவுகள், பொருள்கள் விரயமாகிறது. உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனம். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஞாபக மறதியால் தேவையில்லாத விஷயங்கள் பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகளை தவிர்த்து கொள்வது கடகத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். புது பொருள் சேர்க்கை மனதிற்கு சந்தோஷம். கொடுத்த பணம் திருப்பி வருவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை திடீரென்று பிரச்சனையிலிருந்து மீண்டு சந்தோஷம் அனுகூலமும் அதற்கு மீண்டும் அடைப்பதற்கு உண்டான நல்ல வழியும் கிடைப்பது. உத்தியோகத்திலிருந்த சங்கடங்கள் நிவர்த்தி காணப்படுது. புது உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுவது. நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் இல்லாதவர்கள் கூட இன்று நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான உத்வேகமான நாளாக காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மீண்டும் உத்தியோகத்தில் மாற்றம் ஏதேனும் எதிர்நோக்கியிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் பலவிதமான சங்கடங்கள், கஷ்டங்கள், வீண் பழி, பாவம், மன சஞ்சலங்கள் எல்லாம் நிவர்த்தி காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு. கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம். மனம் பாரம் குறைந்து சந்தோஷமாக பறக்கக்கூடிய சூழ்நிலை. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. அதே சமயம் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடைய தேகாரைக்கும் சிலருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அவர்களை கண்டிப்பாக நல்ல மருத்துவர்கள் நல்ல மருந்துகளை எடுத்துக்கொள்ள சொல்வது நன்மை தரும். வெளிவட்டாரம் ஏற்றம், மனதிற்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம். ஜவாப் ஜாமீனுக்கு நிற்காதீர்கள். வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையான அமைப்பை ஏற்படுத்திவிடலாம். பொறுமையாக இருப்பது நன்மை தரும். உத்வேகத்துடன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று யாரிடத்திலும் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று சொல்லாமல் பொறுமையாக செய்ய முடிந்ததை செய்யுங்கள். செய்ய முடியாதது செய்ய முடியாது என்று சொல்லிக்கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குகளில் பங்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதனால் தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பில் இருப்பவர்கள் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. வார்த்தைகளில் தேர்ந்தடுவை வார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நன்மை தரும். குடும்பத்தில் இணக்கமற்ற சூழ்நிலைகள் காணப்படுவதனால் சாதாரண சண்டை சச்சரவுகள் கூட பந்தியஸ்தம் செல்லக்கூடிய அளவுக்கு சென்றுவிடும் என்பதில் விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு குடும்பத்தில் இணக்கமற்ற சூழ்நிலை மட்டும் சிறிது கவனம். முன்னேற்றம் வியாபாரத்தில் அபிவிருத்தி எல்லாம் காணப்படும். பயணங்கள் இனிமையாக காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு நிவர்த்தி காணப்படும். பிறந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படலாம். அதே சமயம் மீண்டும் மீண்டும் சண்டை சச்சரவு இல்லாமல் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது பல விதத்தில் நன்மை. ஏற்கனவே 7.5 சனியில் உள்ளதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். குறிப்பாக படிக்கட்டில் நெருப்பு போன்ற இடங்களில் வேலை செய்வர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை முடிவுக்கு வரும். எடுத்த காரியத்தில் ஜெயம். அனுகூலங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கு குறைபாடுகள் நிவர்த்தி காணப்படுகிறது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகன மாற்றங்கள் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கை. அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது. மருந்து மாத்திரைகளை மருந்து விடுவது, உணவு விஷயத்தில் கவலைப்படாமல் இருப்பது போன்ற விஷயங்கள் சிக்கலாகிவிடும். வன்மம் கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். சூரியனின் பார்வை 5ஆம் இடத்திற்கு உள்ளதனால் எல்லா விஷயத்திலும் சிறிது நிதானம். பூர்வீகத்தில் ஏற்கனவே குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வத்தை மனதார நினைத்து இன்றைக்கு பணிகளை ஆரம்பிப்பதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீக சொத்து பிரச்சனையை பிறகு பேசிக்கொள்வதே நன்மை தரும். சொத்து பிரச்சனை தான் இன்று தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். வெளிவட்டார உத்தியோக தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. இரத்த பந்த உறவுகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் வெளிவட்டாரத்தில் சிக்கி சின்னாபின்னமாகிவிடும் என்பதனால் மிக மிக கவனம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட கோபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் புது அமைப்பு இருந்தால் ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்டான ஃபேக்ட்ஸ் பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்டான அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணாண்டு திவ்யா சைனிங் ஆஃப் தி என்டையர் டீம் ஆஃப் புத்தம்புது காலை. பாய். Thank you.